ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/11/1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சகயோகிதான் சகஜ யோகி. இன்று பாப்தாதா தன்னுடைய சுயராஜ்ய அதிகாரி ராஜ ரிஷி எதிர்காலத்தில் ராஜ வம்சத்தினராகும் குழந்தைகளை பார்த்துட்ருக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் சகஜ யோகிகள், அதாவது ராஜ ரிஷிகள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் தற்சமயம் வரமளிக்கும் நேரத்தில் விசேஷமாக எந்த வரதானம் கொடுக்குறாங்க? சகஜ யோகி ஆகுக. இந்த வரதானத்தை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. யோகிகளாகவோ அநேகர் ஆகிறாங்க, ஆனால் சகஜ யோகியா, சங்கமயுகத்து சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள் மட்டும்தான் ஆகிறீங்கிறாங்க பாபா. ஏன்னா வரமளிக்கும் தந்தையின் வரதானம் உங்களுக்குத்தான் இருக்குது. பிராமணன் ஆனீங்க அப்படின்னா இந்த வரதானத்தை பெறுபவராக ஆனீங்க. இந்த ஜென்மத்தில் அனைத்தையும் விட முதல் வரதானமே இந்த சகஜ யோகி ஆகுக அப்படிங்கிறது தான். ஆகையினால வரமளிக்கும் தந்தை, இது வரமளிக்கும் நேரம், மேலும் நீங்களும் வரதானம் பெறக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் அப்படிங்கிற அந்த நினைவு இருக்குதா அப்படின்னு நீங்கள் உங்களிடமே கேளுங்க அப்படிங்கிறாங்க பாபா. இந்த வரதானத்தை எப்பொழுதுமே புத்தியில் நினைவு வைப்பது அப்படிங்கிறது தான் வரதானத்தை வாழ்க்கையில் கொண்டு வருவது. அந்த மாதிரி நான் எப்பொழுதும் அந்த மாதிரி வரதானத்தை பிராப்தி செய்திருக்கும் ஆத்மா, பிராப்தி சொரூபமான ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அல்லது கடின முயற்சியும் செய்ய வேண்டியதாக இருக்குதா? எப்பொழுதும் வரம் பெறும் ஆத்மாக்களாக இருக்கீங்களா? இந்த வரதானத்தை எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்வதற்கான விதியை தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. அனைத்தையும் விட சகஜமான விதி எது? அதை தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையா? எப்பொழுதும் அனைவரின் மற்றும் சேவையில் சகயோகியாக ஆகுங்க. சகயோகி தான் சகஜ யோகி. அநேக பிராமண ஆத்மாக்கள் சகஜ யோகாவின் அனுபவத்தை எப்பொழுதுமே செய்ய முடியாது இல்லை. யோகா எப்படி செய்கிறது, எங்கே செய்கிறது, இதே கேள்வியில் இன்று வரை இருக்கிறாங்க. சகஜ யோகாவில் கேள்வி இருப்பதில்லை, கூடவே வரதானம் இருக்குது. வரதானத்தில் கடின முயற்சி இருப்பதில்லை. மேலும் சகஜமாக எப்பொழுதுமே இயல்பாகவே இருக்குது. அதாவது சகஜ யோகியின் வரம் பெற்ற ஆத்மா இயல்பாகவே நிரந்தர யோகியாக இருப்பாங்க. அவ்வாறு இருப்பதில்லை அப்படின்னா இதற்கான காரணம் என்ன? கிடைச்சிருக்கக்கூடிய வரதானத்தை மற்றும் பிராமண ஜென்மத்தின் இந்த ஆன்மீக பரிசை பாதுகாக்க தெரியல. நினைவு மூலமா சக்தி நிறைந்தவர் ஆகிறதுல அலட்சியமானவராக ஆகிடுறாங்க. இல்லை அப்படின்னா பிராமணன், மேலும் சகஜ யோகியாக இல்லை அப்படின்னா பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமே என்னவாக இருக்குது? வரம் பெற்றவராக இருந்தும் சகஜ யோகியாக இல்லை அப்படின்னா பின்பு எப்போ ஆவீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இது என்னுடைய இந்த ஜென்மத்தினுடைய வரதானம் அப்படிங்கிற போதையை மற்றும் நிச்சயத்தை எப்பொழுதும் நினைவில் வைங்க. இதே வரதானத்தை அனைத்து ஆத்மாக்களுக்காக சேவையில் ஈடுபடுத்துங்க. சேவையில் சகயோகி ஆவதுதான் சகஜ யோகி ஆவதற்கான விதி. அமிர்த வேளையில் தொடங்கி சகயோகியாக ஆகுங்க.
முழு நாளினுடைய நடவடிக்கையில் சகயோகம் கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த அடிப்படை லட்சியத்தை நினைவில் வைங்க. நான் சகயோகியாக ஆகணும். அமிர்த வேளையில் தந்தையுடன் சந்திப்பை செஞ்சு தந்தைக்கு சமமாக மாஸ்டர் விதை ரூபம் ஆகி மாஸ்டர் உலகுக்கு நன்மை செய்பவராகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் தனக்கு கிடைச்சிருக்கும் சக்திகள் மூலமாக ஆத்மாக்களினுடைய உள் உணர்வு மற்றும் வாயு மண்டலத்தை பரிவர்த்தனை செய்வதற்காக சகயோகியாக ஆகுங்க. விதை மூலமா முழு மரத்துக்கும் ஆன்மீக நீர் கொடுப்பதின் சகயோகியாக ஆகுங்க. அதன் மூலம் அனைத்து ஆத்மாக்கள் அப்படிங்கிற அந்த இலைகளுக்கு பிராப்திங்கிற நீர் கிடைத்த அனுபவம் ஆகட்டும். அதே மாதிரி அமிர்த வேலையில் தொடங்கி முழு நாளும் என்னென்ன காரியம் செய்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு காரியத்திலும் சகயோகம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த லட்சியம் இருக்கட்டும். வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட இந்த விவகாரங்களினுடைய காரியத்தில் போனாலும், குடும்பத்தை நடத்துவதற்கான காரியத்தில் இருந்தாலும், ஆனால் உலகியல் விவகாரத்திலும் கூட தனக்காகவும் மற்றும் உடன் இருக்கும் மற்றவர்களுக்காகவும் சுப பாவனை மற்றும் நல் விருப்பங்களினால் வாயுமண்டலத்தை ஆன்மீகமாக ஆக்குவதற்கான சகயோகம் கொடுத்தேனா, அல்லது அப்படியே சாதாரண முறையில் தன்னுடைய வேலையை செய்துவிட்டு வந்தேனா? எப்படி யாருக்கு வேலை இருக்குதோ அதன் பிரகாரம் அவங்க எங்கே போனாலும் காரியத்தை அவசியம் செய்வாங்க. உங்கள் அனைவருடைய விசேஷ பதவியே சகயோகி ஆவது. இதை எப்படி மறக்க முடியும்? அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் சகயோகியாக ஆகிறீங்க அப்படின்னா இயல்பாகவே சகஜ யோகியாக ஆயிடுவீங்க. ஒரு வினாடி கூட சகயோகி ஆகாமல் இருக்க வேண்டாம். வாய்மொழி மூலம் சகயோகி ஆகுங்க, அல்லது மனசக்தி மூலம் சகயோகி ஆகுங்க. உறவு தொடர்பு மூலம் சகயோகி ஆகுங்க. ஸ்தூல காரியங்கள் மூலமா சகயோகியாக ஆகுங்க. ஆனால் அவசியம் சகயோகியாக ஆகணும். ஏன் அப்படின்னா நீங்கள் அனைவரும் வள்ளலினுடைய குழந்தைகள். வள்ளலினுடைய குழந்தைகள் எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆகையினால என்ன கொடுக்கணும்? சகயோகம் கொடுக்கணும். சுய மாற்றத்திற்காக தனக்கு தானே சகயோகியாக ஆகுங்க. சாட்சியாகி சதா நற்சிந்தனைகளின் உள் உணர்வு மற்றும் ஆன்மீக வாயுமண்டலத்தை உருவாக்கி தனக்கு தானே சகயோகியாக ஆகுங்க. எப்படி இயற்கை தன்னுடைய வாயுமண்டலத்தினுடைய பிரபாவத்தால் அனைவருக்கும் அனுபவம் செய்விக்க முடியுது. குளிர் மற்றும் வெப்பத்தை இயற்கை தன்னுடைய வாயுமண்டலத்தின் மீது பிரபாவத்தை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி இயற்கையை வென்ற நிரந்தர சகயோகி சகஜ யோகி ஆத்மாக்கள் தன்னுடைய ஆன்மீக வாயுமண்டலத்தின் பிரபாவத்தின் அனுபவம் செய்விக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எப்பொழுதுமே தனக்காகவும் பிறருக்காகவும் சகயோகம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சுப பாவனை வச்சுக்கிட்டே சகயோகி ஆத்மாக்கள் ஆகுங்க. அவர் அந்த மாதிரியானவர் அல்லது அந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? அப்படி இது மாதிரி யோசிக்காதீங்க. எப்படிப்பட்ட வாயுமண்டலமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் நான் சகயோகம் கொடுக்கணும். அந்த மாதிரி அனைத்து பிராமண ஆத்மாக்களும் நிரந்தர சகயோகியாக ஆகிட்டாங்க அப்படின்னா என்னவாக ஆயிடும்? அனைவருமே இயல்பாகவே சகஜ யோகியாக ஆயிடுவாங்க. ஏன்னா அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகயோகம் கிடைக்கிறதுனால பலவீனமானவர்களும் கூட சக்திசாலியாக ஆயிடுறாங்க. பலகீனம் முடிந்ததுக்கு அப்புறம் சகயோகியாகவோ ஆயிடுறாங்க இல்லையா? எந்த விதமான பலகீனம் கஷ்டத்தையும் கடினத்தையும் அனுபவம் செய்விக்குது. சக்திசாலியாக இருக்கீங்க அப்படின்னா அனைத்துமே சுலபம். எனவே என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்?
எப்பொழுதும் சரீரத்திலோ மனதாலோ பணம் செல்வத்தினாலோ மனசக்தினாலோ வாய்மொழி மூலமாகவோ அல்லது காரியங்கள் மூலமாகவோ சகயோகியாக ஆகணும். ஒருவேளை யாராவது மனதால செய்ய முடியல அப்படின்னா உடலால மற்றும் பணம் செல்வத்தினால சகயோகி ஆகுங்க. மனசக்தி வாய்மொழி மூலம் செய்ய முடியல அப்படின்னா செயல் மூலம் சகயோகியாக ஆகுங்க. சம்பந்தத்தை இணைப்பதற்கும் மற்றும் தொடர்பை வைப்பதற்குமான சகயோகியாக ஆகுங்க. செய்தி கொடுப்பதின் சகயோகியாக மட்டும் ஆகாமல் தன்னுடைய பரிவர்த்தனை மூலம் சகயோகியாக ஆகுங்க. தன்னுடைய அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவத்தை கூறுவதனுடைய சகயோகியாக ஆகுங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் தன்னுடைய முகம் மூலமாக சகயோகியாக ஆகுங்க. யாருக்காவது குணங்களினுடைய தானம் மூலமாக சகயோகியாக ஆகுங்க. யாருக்காவது ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிப்பதனுடைய சகயோகியாக ஆகுங்க. எதுல சகயோகியாக ஆக முடியுமோ அதுல நிரந்தர சகயோகியாக ஆகுங்க. இதுதான் சகஜ யோகா அப்படின்னு பாபா சொல்றாங்க. என்ன செய்யணும்னு புரிந்ததான்னு கேட்குறாங்க. இது சுலபம்தான் இல்லையா? என்ன இருக்குதோ அதை கொடுக்கணும். என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அனைத்தையும் செய்ய முடியல அப்படின்னா ஒன்றிரண்டையாவது செய்ய முடியும் இல்லையா? அதாவது ஒரு விசேஷம் இருந்தாலும் அந்த விசேஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்துங்க. அதாவது சகயோகியாக ஆகுங்க. இதையும் செய்ய முடியும் தான் இல்லையா? எனக்குள்ள எந்த விசேஷமும் இல்லை, எந்த குணமும் இல்லை, அப்படி யோசிக்கலையே, அப்படி இருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. பிராமணன் ஆனதே பெரிய விசேஷம். தந்தையை தெரிந்து கொண்டதனுடைய பெரிய விசேஷம் உங்கள்கிட்ட இருக்குது. ஆகையினால தன்னுடைய விசேஷம் மூலமா நிரந்தர சகயோகியாக ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. நல்லது. அந்த மாதிரி நிரந்தர சகயோகி, அதாவது சகஜ யோகி, எப்பொழுதும் தன்னுடைய உயர்ந்த உள் உணர்வு மூலமா வாயுமண்டலத்தை உருவாக்கும் சகயோகி ஆத்மாக்களுக்கு, பலகீனமான ஆத்மாக்களுக்கு, உற்சாகம் கொடுக்கக்கூடிய சகயோகி ஆத்மாக்களுக்கு, பலகீனமான ஆத்மாக்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய சகயோகி ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி அமிர்த வேலையில தொடங்கி ஒவ்வொரு நேரமும் சகயோகி ஆகும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு. பாபா சொல்றாங்க, அமைதியினுடைய சக்தி மூலம் தெய்வீக சுயராஜ்யத்தினுடைய ஸ்தாபனை. அமைதியினுடைய சக்தி மூலமா முழு உலகத்தின் மேல் தெய்வீக ராஜாங்கத்துக்கான அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அவங்களுக்குள்ள சண்டையிட்டு இருக்காங்க. நீங்க தெய்வீக ராஜாங்கத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுடைய முயற்சியை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. பாபா சொல்றாங்க, அனைத்து குழந்தைகளும் அமைதியினுடைய சக்தி மூலம் தெய்வீக சுயராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அவங்களுடையது வார்த்தைகளினுடைய சக்தி அல்லது உடல் பலம், சாஸ்திரங்களுடைய சக்தி. உங்களுடையது அமைதியினுடைய சக்தி. இந்த சக்தி மூலமா தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே விடும் அப்படிங்கிற இந்த உறுதியான நிச்சயம் இருக்குது தான் இல்லையா? அவங்களும் தற்சமயத்துல காரியம் செய்யற மாதிரி ஏதாவது ஈஸ்வரிய சக்தி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதாவது ஈஸ்வரன் புலப்படாது இருக்கிற காரணத்தினால தெரிஞ்சிக்க முடியல. நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, மேலும் செஞ்சுக்கிட்டும் இருக்கீங்க. பஞ்சாப்ல வளர்ச்சி ஆகிக்கிட்டு இருக்குதான் இல்லையா? பஞ்சாபும் சேவையின் ஆரம்ப கால இடம்.
அப்படி ஆரம்ப இடத்திலிருந்து ஏதாவது விசேஷ காரியம் நடக்கணும். ஆன்மீக தந்தையின் குழந்தைகளாக ஆன காரணத்தினால ஆன்மீக சேவை செய்வது ஒவ்வொரு குழந்தைகளின் கடமை. எது தந்தையின் காரியமோ அதுவேதான் குழந்தைகளின் காரியம். எப்படி ஆன்மீக சேவை செய்வது ஆன்மீக தந்தையின் கடமையாக இருக்குதோ, அதே மாதிரி குழந்தைகளும் இந்த காரியத்திலேயே ஈடுபட்டு இருக்கணும். எப்படி ஆன்மீக சேவை செய்கிறது ஆன்மீக தந்தையின் கடமையா இருக்குதோ, அதே மாதிரி குழந்தைகளும் இந்த காரியத்திலேயே ஈடுபட்டு இருக்கணும். இந்த ஆன்மீக சேவை ஒவ்வொரு அடியிலும் உடனடி பலனை பிராப்தி செய்விக்குது. உடனடி பலன் குஷி. எவ்வளவு சேவை செய்கிறீங்களோ அந்த அளவு குஷினுடைய பொக்கிஷம் அதிகரிக்குது. ஒன்றுக்கு பல மடங்கு கிடைக்கிது. பாபா கேட்குறாங்க, அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய பதவியே ஆன்மீக சேவாதாரி. உலகிய ரீதியில் எந்த பதவியில், அதாவது வேலையில் இருந்தாலும் சரி, ஆனால் ஆன்மீகத்தில் ஆன்மீக சேவாதாரி. உங்களை யாராவது டாக்டராக இருக்கிறாங்க அப்படின்னா ஆத்மாவுக்கும் மற்றும் உடலுக்குமான இரட்டை டாக்டராக ஆகுங்க. அந்த சேவை செஞ்சுக்கிட்டும் மூல கடமையானது ஆன்மீக டாக்டர் ஆவது. அடிக்கடி நோய் வருது, இதன் மூலமாகவோ நிரந்தரமாக நோயே அழிஞ்சிடும். அந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் இல்லையா? நோயாளி வருவதே நிரந்தரமாக ஆரோக்கியத்தை அடைவதற்காகத்தான் இல்லையா? அந்த நிரந்தர ஆரோக்கியம் ஆன்மீக சேவை மூலம்தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. லண்டன் குரூப்போடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு. லண்டனில் நல்ல நல்ல ரத்தினங்கள் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறாங்க. அப்படி அனைத்து வெளிநாட்டு சேவை நிலையங்களும் 1லிருந்து 2, 2லிருந்து 3 அப்படி திறக்கிறாங்க. இப்போ மொத்தமாக எத்தனை சேவை நிலையங்கள் இருக்குது? அதாவது 1982 50 சேவை நிலையங்கள் இருந்ததா சொல்கிறாங்க. இந்த 50 இடங்களினுடைய அஸ்திவாரம் லண்டன். மரம் மிக அழகானதாக ஆயிடுச்சு இல்லையா? எந்த தண்டிலிருந்து 50 கிளைகள் உருவாகி இருக்குது அப்படின்னா அந்த மரம் எவ்வளவு அழகாக இருக்கும். அப்படி வெளிநாட்டினுடைய மரமும் நன்றாக பறந்து விரிந்து பசுமையாக ஆயிடுச்சு. பாப்தாதாவும் லண்டனை சேர்ந்த குழந்தைகளிடம் மட்டும் கிடையாது, அனைத்து குழந்தைகளின் சேவையின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து குஷி அடைகிறாங்க. வெளிநாட்டில் ஆர்வம் மிக நன்றாக இருக்குது. நினைவு செய்வதற்கும் மற்றும் சேவை செய்வதற்கும் இரண்டிற்குமான ஆர்வம் நல்லா இருக்குது. ஆனால் மாயாவின் சின்ன ரூபத்தை கண்டும் மிக விரைவில் பயப்படுறாங்க அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. எப்படி இங்கே பாரதத்தில் அநேக பிராமணர்கள் எலியை கண்டும் பயப்படுவாங்க, கற்பான் பூச்சியை பார்த்தும் பயப்படுவாங்க, அதே மாதிரி வெளிநாட்டு குழந்தைகள் இந்த விஷயத்தில் பயந்துடுறாங்க. சிறியதை பெரியது அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஆனால் அது ஒன்றுமே இல்லை. காகித புலியை உண்மையான புலின்னு நினச்சிடுறாங்க. எவ்வளவு ஆர்வம் இருக்குதோ அந்த அளவு பயப்படும் சமஸ்காரமும் சிறிதளவு சேவை களத்தில் வந்துடுது. பாபா சொல்கிறாங்க, வெளிநாட்டு குழந்தைகள் மாயாவை பார்த்து பயப்படக்கூடாது, விளையாடணும். காகித புலியோடு விளையாடுவது இருக்குமா அல்லது பயப்படுவது இருக்குமான்னு கேட்குறாங்க பாபா. பொம்மையாக ஆயிடுச்சு தான் இல்லையா? பொம்மையை பார்த்து பயப்படுறவங்கள என்னன்னு சொல்கிறது? அந்த அளவு கடுமையாக முயற்சி செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கடுமையாக முயற்சி செய்கிறீங்களோ அந்த கணக்குப்படி அனைத்து வெளிநாட்டினரும் நம்பர் 1 இடத்தை பிடிக்க முடியும். ஏன்னா மற்றொரு மரத்தின் திரைசீலைக்கு உள்ளே, இரட்டை திரைசீலைக்கு உள்ளே இருந்து கொண்டும் தந்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒன்று சாதாரண ரூபம் அப்படிங்கிற திரைசீலை, மற்றும் இன்னொன்று தர்மத்தின் திரைசீலையும் இருக்குது. பாரதத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரே ஒரு திரைசீலையை மட்டும் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் வெளிநாட்டு குழந்தைகள் 2 திரைசீலைக்கு உள்ளே இருந்துக்கிட்டு தெரிந்து கொள்பவர்களாக இருக்கிறாங்க. தைரியம் உள்ளவர்களும் அதிகம் இருக்கிறாங்க. அசம்பவத்தை சம்பவமாகவும் ஆக்கியிருக்கிறாங்க. கிறிஸ்துவ அல்லது மற்ற மதத்தை சேர்ந்தவங்க
நம்முடைய மதத்தை சேர்ந்தவங்க பிராமணனாக எப்படி ஆக முடியும், அசம்பவம் நடக்க முடியாது ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அசம்பவத்தையும் சம்பவமாக ஆக்கியிருக்கீங்க. தெரிந்து கொள்வதிலும் திறமை நிறைந்தவர்கள் மற்றும் ஏற்றுக்கொள்வதிலும் திறமை நிறைந்தவங்க, இரண்டிலும் நம்பர் 1ஆக இருக்கீங்கிறாங்க பாபா. மற்றபடி இடையில எலி வந்துவிட்டது என்றால் பயந்துடுறீங்க. சகஜமான வழிதான், ஆனால் தன்னுடைய வீணான எண்ணங்களை கலந்துடுறதுனால சகஜமானது கடினமாக ஆயிடுது. ஆகையினால எதிலும் உயரம் தாண்டுதல் செய்யுங்கிறாங்க பாபா. மாயாவை பகுத்தறிஞ்சு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த கண் பார்வையை துல்லியமாக ஆக்குங்க. தவறாக புரிந்து கொள்பவராக ஆயிடுறீங்க. காகிதத்தை உண்மை அப்படின்னு நினைப்பது தவறாக புரிந்து கொள்வதாகத்தானே அர்த்தம் இல்லையா? இல்லை அப்படின்னா இரட்டை வெளிநாட்டினருடைய விசேஷமும் அதிகம். இந்த ஒரு பலவீனம் மட்டும் இருக்குது. பின்பு தன் மீதும் மிகவும் சிரிச்சுக்கிறாங்க. இது காகித புலி, உண்மையானது இல்லை அப்படின்னு எப்போ தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ சிரிச்சுக்கிறாங்க. சோதனையும் செஞ்சிடுறாங்க, தன்னை மாற்றவும் செஞ்சிடுறாங்க. ஆனால் அந்த நேரம் பயப்படுற காரணத்தினால கீழே விழுந்துடுறாங்க அல்லது இடைநிலையில் வந்துடுறாங்க. பின்பு மேலே செல்வதற்காக கடுமையாக முயற்சி செய்கிறாங்க. அப்படின்னா சகஜமானதற்கு பதிலாக கடும் முயற்சி செய்வதனுடைய அனுபவம் ஆகுது. பார்க்க போனால் சிறிது கூட கடின உழைப்பே இல்லை. தந்தையினுடைய குழந்தை ஆனீங்க, அதிகாரி ஆத்மா ஆனீங்க, பொக்கிஷத்துக்கு, வீட்டுக்கு, ராஜ்யத்தினுடைய அதிபதியாக ஆகணும். வேறு என்ன வேணும்? அப்படி இப்போ என்ன செய்வீங்க? பயப்படுற சமஸ்காரத்தை இங்கே விட்டு செல்லுங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாப்தாதாவும் காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குழந்தைகள் ஆழத்திலும் செல்றாங்க, ஆனால் ஆழத்தின் கூடவே சில நேரங்கள் பயப்படவும் செய்கிறாங்க. கடைசியில் வந்தும் வேகமாக செல்வதின் சமஸ்காரம் இருக்குது. முன்பு வெளிநாட்டினரிடம் விசேஷமாக மாட்டிக்கொள்ளும் சமஸ்காரம் இருந்தது. இப்போ வேகமாக செல்வதற்கான சமஸ்காரம் வேணும். ஒன்றில் மட்டும் மாட்டிக்கிறது இல்லை, ஆனால் அநேகர்களிடம் மாட்டிக்கிறாங்க. ஒரே வாழ்க்கையில் எத்தனை கூண்டுகள் இருக்குது? ஒரு கூண்டிலிருந்து வெளியாகி இன்னொரு கூண்டில் மாட்டிக்கிறாங்க, அதிலிருந்து வெளிப்பட்டு 3ஆவதுல மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வளோ மாட்டிக்கொள்ளும் சமஸ்காரம் இருந்ததோ அந்த அளவே வேகமாக செல்லும் சமஸ்காரமும் இருந்தது. ஆனால் சின்ன விஷயத்தை பெரிதாக ஆக்காதீங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும் கவனத்தில் இருக்கணும். பெரியதை சிறியதாக ஆக்குங்க. இப்படியும் நடக்குமா என்ன? இந்த கேள்வி கூட இருக்க வேணாம். இது என்ன இப்படி ஆயிற்று, அந்த மாதிரியும் நடக்குமா அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு பதிலாக என்ன நடக்குதோ அதில் தன்னுடைய நன்மை அடங்கியிருக்குது என்று இருக்கணும். கேள்வி அகன்றிடணும். முற்றுப்புள்ளி. புத்தியை இந்த விஷயத்தில் அதிகம் செலுத்தாதீங்க. இல்லை அப்படின்னா சக்தி வீணாக போயிடும். மேலும் தன்னை சக்திசாலியாக அனுபவம் செய்யறதில்லை. கேள்விக்குறி அதிகமாக இருக்கும். இப்போ மதுபன் வரதான பூமியில் கேள்விக்குறியை அகற்றிட்டு முற்றுப்புள்ளி இட்டுட்டு போங்க. கேள்விக்குறி கஷ்டமானது, முற்றுப்புள்ளி சுலபமானது. சுலபமானதை விட்டுட்டு கடினமானதை ஏன் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதில் சக்தி வீணாகுது. மேலும் முற்றுப்புள்ளியில் வாழ்க்கையே சிறந்ததாக ஆயிடும். அங்கே வீணானது இங்கே சிறப்பானது. அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ வீணாக்காதீங்க. ஒவ்வொரு எண்ணமும் சிறப்பானது, ஒவ்வொரு வினாடியும் சிறப்பானது. நல்லது. லண்டனில் அனைத்து தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் பாப்தாதாவினுடைய பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளை ஏற்றுக்குங்க. ஸ்தூலமாக மதுபனில் வந்து சேரலை, ஆனால் பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளை தன் எதிரில் பார்க்குறாங்க. யாரெல்லாம் சேவை செய்யும் குழந்தைகளோ ஒவ்வொருவனுடைய பெயரை ஏன் சொல்லணும்? யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அனைவருக்கும்
அனைவரும் சகயோகி ஆத்மாக்கள். அனைவரும் கவலையற்றவராகி பெருமிதத்தில் இருங்க. ஏன்னா உங்கள் அனைவருடைய துணைவனாக சுயம் தந்தை இருக்கிறாங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்கறாங்க. இகழ்ச்சி புகழ்ச்சி வெற்றி தோல்வியில சமநிலையை வைக்கக்கூடிய தந்தைக்கு சமமான சம்பன்ன மற்றும் சம்பூர்ணமானவர் ஆகுக. தந்தைக்கு சமமா சம்பன்ன மற்றும் சம்பூர்ணமானவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, புகழ்ச்சி இகழ்ச்சி வெற்றி தோல்வி இதுல சமநிலையை வைக்கணும். ஆத்மாவனுடைய சம்பன்னம் மற்றும் சம்பூர்ண நிலை உருவாகிடுது அப்படின்னா இகழ்ச்சி புகழ்ச்சி வெற்றி தோல்வி சுகம் துக்கம் அனைத்திலும் சமநிலை வந்துடுது. துக்கத்திலும் முகத்துல மற்றும் நெற்றில துக்கத்தின் உணர்வுகளுக்கு பதிலா சுகம் மற்றும் மகிழ்ச்சியின் உணர்வுகள் தென்படணும். இகழ்ச்சியை கேட்டுக்கிட்டோம், இது இகழ்ச்சி அல்ல, சம்பூர்ண நிலையை பரிபக்குவமாக ஆக்குவதற்காக இது மகிமைக்கு தகுதியான வார்த்தைகள் ஆகும் அப்படிங்கிறது அனுபவமாகணும். அந்த மாதிரி சமநிலை இருந்தது என்றால்தான் தந்தைக்கு சமமானவர் அப்படின்னு சொல்வோம். கொஞ்சம் கூட உள் உணர்வுல இவர் எதிரி, தீய வார்த்தைகளால் திட்டுபவர், மேலும் இவர் மகிமை செய்பவர் அப்படிங்கிற அந்த உள் உணர்வுல வரக்கூடாது. ஸ்லோகன்: நிரந்தர யோகா பயிற்சியின் மீது கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா முதல் டிவிஷன்ல ஏன் கிடைச்சிடும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.